வணக்கம், நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சியோட பலன்கள். அது என்ன வக்ர பயிற்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வக்ரம் அப்படின்னா ரெட்ராகேஷன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கிரகமோ ஒரு பிளானட்டோ தன்னுடைய இயல்பு தன்னுடைய தன்மையிலேருந்து மாறி நடக்கிறது தான் வக்ரம். ஸோ அந்த வகையில் இப்போ வக்ரமாகக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. சூரியனுக்கு சரியாக 251 டிகிரியில் வரும்போது சனி வக்ரம் அடைகிறாரு. 109 டிகிரியில் போகும்போது சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. அப்படி நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு வரோம். ஏன்னா இந்த வக்ர கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது ரொம்பவே பலமான பலன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பலனை வந்து கொடுக்கும். அந்த சனிங்கிறவர் ஒரு மாபெரும் கிரகம். ஸோ ஒரு மகா பயிற்சிங்கிறது சனி பயிற்சி. எல்லாருமே பயப்படக்கூடியதும் சனி பயிற்சிக்கு தான். அந்த சனி வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை எல்லார் லைஃப்லேயும் கொடுக்க போகிறாரு. எல்லா ராசிக்கும் நிறைய மாறுதல்கள் பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் நடக்க போகுது. ஸோ அப்படி தான் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. மோஸ்ட் ட்ரெண்டிங் கும்பராசி. ஜென்ம சனியில் இருக்கிறதுனால எல்லாருமே வச்சு செய்கிறது யாருன்னா கும்பராசி தான். கும்பராசிக்காரங்களே அவங்களே வச்சு செஞ்சிட்ருக்காங்க. உண்மையிலே நல்லது நடந்தாலும் அதை நல்லதுன்னு ஏற்றுக்க முடியல. நமக்கு தான் ஜென்ம சனி நடக்குது, அப்புறம் எப்படி நமக்கு நல்லது நடக்கும் நம்மளே பயந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்தளவுக்கு பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா சனி எல்லா ராசிக்கும் ஜென்ம சனியாகவும் அஷ்டம சனியாகவும் மாறி தான் ஆகணும். நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. மிஞ்சி போனால் மேக்ஸிமம் என்னது உயிர், அது நம்மகிட்ட தானே இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி வக்ரமாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி, ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. சரி, சனி உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறாரு, அதாவது உங்கள் தலையிலே ஏறி சனி உட்காந்துட்டு இருக்கிறாருங்கிறது தான் புரிகிற மாதிரி சொல்லணும்னா சொல்லணும். ஏன்னா ஒரு பாவ கிரகம் ராசியையோ லக்னத்தையோ கம்யூனிகேட் பண்ணும்போது குணநலன்களில் மாற்றத்தை கொடுக்கும். எப்போவுமே வெளியில் இருக்க பிரச்சனைகளை மட்டுமே நம்ம பேசக்கூடாது. உங்களுக்குள்ளேயும் அந்த கிரகம் எந்த மாதிரி தப்பான தாக்கத்தை கொடுக்குதுங்கிறத நான் சொல்லும்போது தான் உங்களால் ஒரு பெட்டர் பர்சனாக ஆக முடியும். கடுமையான ஒரு குணத்தை கொடுத்துரும், ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்க வச்சிரும், பிடிவாதம் முரண்டு அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக கொடுத்துரும். நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டு, எதுக்காகவும் யாருக்காகவும் என்னை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிற குணத்தில் தான் உங்களை சனி இப்போ ஓட வச்சிட்ருக்கிறாரு. அந்த விஷயத்த எப்போவுமே நம்மளை தப்பாக நினைக்க மாட்டோம். நமக்கு யார் ரொம்ப நல்லவங்கன்னு நாம தான். பட் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதனால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் உணரக்கூடிய ஒரு காலம் தான் இந்த வக்ர பயிற்சி. அதே மாதிரி நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நிறையாவே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா சனிங்கிறதே தாழ்வு மனப்பான்மையை குறிக்கக்கூடிய கிரகம் தான். சூரியன் வந்து ரொம்ப ஹெட் வெயிட்டை கொடுப்பாரு, சனி வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மையை கொடுப்பாரு. அந்த சனி தான் இப்போ உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கிறாரு. ஸோ தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்கேன், மற்றவங்களாம் சும்மா இருக்கிறாங்க, என்னையே எல்லோரும் திட்டுறாங்க, நான் பார்க்க நல்லா இல்லை. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, பட் பார்க்க நல்லா இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதிகமாக ட்ரெஸ்ஸுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் லேவிஷாக செலவு பண்ணுறது, நினச்ச நேரத்தில் சாப்பிட்றது, அது ஹெல்த்தியாக அன்ஹெல்தியாங்கிற கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் நினச்ச மாதிரி இருக்கிறது, நினச்ச மாதிரி பேசுகிறது, நினச்ச மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் தான் இந்த சனி பண்ணுவார். கம்ப்ளீட்டாக உங்கள் மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்கிறாரு ராசியிலேருந்து. பட் இப்போ அந்த சனி வக்ரமாகிறதுனால கரெக்டாக யோசிப்பீங்க, கரெக்டாக சாப்பிடுவீங்க, நல்ல ஹேபிட்ஸ் வரும். அந்த சுயநலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். பொதுவாக சுயநலமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பட் ஆனால் அதிகப்படியான சுயநலம் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் சுயநலமாக இருக்கக்கூடாது. சில இடங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சனி வக்ரமாகிறதுனால ரொம்ப லோ கான்ஃபிடென்ஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வரும். உங்களை செல்ஃப் கேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு காலையில் எழுந்தது ஒரு டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறது, நான் எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ் நிறைய பேருக்கு வரும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வாக்கிங் போகிறது, ஒரு ஜாகிங் போகிறது, பேப்பர் படிக்கிற ஹேபிட்ஸை கொண்டு வரது, புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸை கொண்டு வரது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் அண்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இதிலெல்லாம் நல்ல சேஞ்சஸை இந்த வக்ர சனி கொடுக்க போகிறாரு. சரி, சனிக்கு வந்து 3 பார்வை இருக்குங்க. அந்த சனி வந்து எங்கே பார்த்தாலும் கெடுப்பார். ஏன்னா சனியுடைய பார்வைங்கிறது ரொம்ப கொடூரமானது. ஏன்னா ஒரு பாவகிரகம் தன்னுடைய பார்வையால் கெடுக்க மட்டும்தான் செய்யும். அப்படி இந்த சனி பார்க்குறது 3 இடங்கள், 3, 7, 10ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் முயற்சி ஸ்தானம். எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி இல்லை. ஏன் எந்த எஃபர்ட்டுமே எடுக்க முடியல, நடக்க முடியல, வாழைப்பழ சோம்பேறியாகவே நிறைய பேர் ஆயாச்சு. ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பேன், என்னால் இப்போ வேலையே பார்க்க முடியல, என்ன செஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்லாம் லேடிஸ்லாம் என்ன செஞ்சாலும் எனக்கு மூச்சு வாங்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது, பேக் பெயின் நிறையா வரும்.
அலர்ஜிஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், ரேஷஸ், தும்மல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது. வேலையே ஓடலை. சின்ன ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் அவங்களுக்கு வேலை ஓடலை. நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி ஆர்கனைசேஷனில் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கும் வேலை ஓடலை. பிஸ்னஸ் பீப்புளுக்கும் எதுவுமே ஓடலை. ரொம்ப மந்தமாக இருக்கிறீங்க. அந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பாக ஆக்டிவாக ஆகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். வக்ரசனி வந்து உங்களை ஒரு ஆக்டிவ் பர்சனாக மாற்றுவார். உடம்புக்கும் மனசுக்கும் சேர்த்தே தெம்பு கொடுப்பாரு. ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களை அறியாமல் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுடைய சின்னவங்க, உங்களுக்கு சின்ன இளையவங்க, உங்களுடைய யங்கர் சிப்ளிங் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. தம்பியோ தங்கச்சியோ அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. உங்களால் அவங்க நல்லா இருக்கக்கூடிய காலம். உங்களுக்கும் அவங்களுக்குமான அன்பு, அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சரி, இந்த வக்ரசனி அடுத்த பார்வையை எங்கே பார்க்குறாருன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக உங்களோட கணவனுக்கோ மனைவிக்கோ ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறத கொடுத்துருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துருக்கும். பிரச்சனையே வராது, பட் திடீர்னு பிரச்சனை வருது, தேவையில்லாத மனஸ்தாபம் வருது, நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாரு, நான் என்ன சொன்னாலும் அவருக்கு தப்பாக தான் படுது, நான் என்ன சொன்னாலும் என் ஒய்ஃப் தப்பாக எடுத்துக்கிறா, இதுதான் நிலமை. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை அமையும் போது இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறத கண்டிப்பாக அது அஃபெக்ட் பண்ணும். லைஃப்பில் ஒரு ரொமான்ஸே இல்லாமல் ஒரு ட்ரை ஆக்கிரும். பேருக்கு புருஷன் இருக்கிறாரு, பேருக்கு பொண்டாட்டின்னு இருக்கிறோம், 3 நேரமும் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வெளியில் சொசைட்டிக்கு நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறோம். இந்த மாதிரி நிலமை தான் நிறைய பேருக்கு. இந்த நிலமை மாறும். சனி வக்ரம் ஆகும்போது உங்கள் 2 பேருக்குமான புரிதல், பரஸ்பரம் அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். 7ஆம் இடம்ங்கிறது உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸையும் குறிக்கும். அவங்களோட ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குது. ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஒரு பொது சவர் இருக்குது, அதை கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இடத்த நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிட்டோம், அதனால் ஒரு பிரச்சனை. கோர்ட் கேஸ் வரைக்கும் அதே போயிருக்கும் சில பேருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும். சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆக போகுது. ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸாக இருந்தவங்கள நீங்கள் ஆக்டிவ் பார்ட்னர்ஸாகவே மாற்றிக்கலாம். அல்லது இல்லை, நான் வந்து எனக்கு பார்ட்னர்ஸ்லாம் இல்லை, நானே தான் சோலோவாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் ஒரு பார்ட்னர் இருந்தால் ஐ வில் ஃபீல் பெட்டர் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டான பார்ட்னரை தேடி பிடிக்க முடியும் இந்த காலத்தில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு பார்ட்னராக அமைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஈவன் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களையுமே இன்க்ளூட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக லாபமாக தான் இருக்கும். சரி, ஓகே. சனியுடைய ரொம்ப விசேஷமான ஒரு ஆக்டிவான பார்வை என்னென்னா 10ஆம் பார்வை. அந்த 10ஆம் பார்வை எனக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் எங்கே விழுதுன்னா கரெக்டாக 10ஆம் இடத்துலேயே போய் விழுது. நல்ல விஷயம். என்ன சனி பார்வையெல்லாம் ரொம்ப கெடுக்கும், பட் 10ஆம் இடத்துல விழுந்தால் மட்டும் நல்லதுன்னு சொல்கிறீங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்துக்கு ஒரு பாவகிரக சேர்க்கையோ பார்வையோ இருக்கிறது பொதுவாக நல்லது. ஏன்னா 10ல் ஒரு பாவி இருந்தால் நன்மை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஓலைச்சுவடியிலே எழுதப்பட்ட, வியாசரால் எழுதப்பட்ட ஒரு வாசகம் இது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு பாவகிரகத்துடைய பார்வை விழும்போது தொழில் விருத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். ஸோ பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், ஜாப் செக்டராக இருக்கட்டும், கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வேலையிலையும் சம்பாத்தியத்துலேயும் பிரச்சனை இல்லை. ஐடியிலேருந்து லே ஆஃபே ஆனாலும் உடனே வேலை கிடச்சிது, அதை விட பெட்டரான வேலையே கிடச்சிது. ஃபாரினில் நிறைய பேர் செட்டில் ஆனீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கும்பராசிக்காரங்க நிறைய பேர் கிளியர் பண்ணாங்கங்கிறது தான் உண்மை. ஏன்னா 10ஆம் இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 10ங்கிறது உங்கள் கரியர். ஒரு ஸ்ட்ராங்கான நிரந்தரமான பர்மனண்ட்டான ஜாப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா 10ஆம் இடம் மூலமாக தான் தெரியும். அதேமாதிரி கர்மஸ்தானத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பாவகிரகத்தோட பார்வை இருந்ததுனால வெற்றியெல்லாம் போச்சு. அந்த வெற்றியை அடைய நம்ம என்ன வழியில் போனோம்னா சில பேர் குறுக்கு வழியிலையும் போனீங்க. பணம் கொடுத்து வேலை வாங்குகிற விஷயங்களையும் கும்பராசிக்காரங்களில் சில பேர் பண்ணீங்க. பட் அதுக்கான ஒரு விளைவு அப்படிங்கிறது தப்பு. அந்த விளைவு அப்படிங்கிறது ஃபோர்த் கம்மிங் தசா புத்தியில் உங்களுக்கு தெரிய வரும். பட் அதை நீங்கள் பண்ணாதீங்க. பண்ணியிருந்தீங்கனாலும் இனிமேல் திருந்திருங்க. எதையுமே குறுக்கு வழியில் செய்யணுங்கிற யோசனை மட்டும் வேண்டாம். கரியருங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ கும்பம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, எல்லா வகையிலையுமே வந்து நம்ம அஃபெக்ட் ஆகிட்டே இருந்தோம். பட் இப்போ ஒரு ரிலீஃப் மாதிரி இந்த 3-4 மாதம் வருது. இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ரெஸ்ட், அந்த சனி பயிற்சி நீங்கள் கிராஸ் பண்ணிடுவீங்கன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வெறும் ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தோட பிரத்யேக பலன்கள் தெரியும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸோட லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் ரொம்ப சிம்பிளாக அன்றாடம் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணக்கூடிய ஈஸியான பரிகாரங்கள் நான் சொல்லுவேன். அதில் பலனடைஞ்சது நிறைய பேர். அந்த வகையில் நீங்களும் அமையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் கும்பம். நன்றி, வணக்கம்.